செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. கோடை வெயில், கோடை மழை, கோடை நிகழ்வுகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்? நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பை முதல்ல பார்ப்போம். நீண்டகால வானிலைக்கு அறிக்கையை வழங்குவதற்கு முன்பு அமைப்பை கடல் மற்றும் கடல் நீரோட்டம், கடல் வெப்பம், வளிமண்டலம் இவையெல்லாம் பார்ப்போம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பசிபிக் பெருங்கடல்ல வலுவான நிகழ்வுகள் தொடர்ந்து உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது கூட பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கே ஒரு தாழ்வு நிகழ்வு உருவாகி தீவிரமடைய போகிறது. காரணம், அங்கே 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவுகிறது. தென்சீன கடலின் தெற்கு பகுதியிலையும் 29-30 டிகிரி இருக்கிறது. தாய்லாந்து வளைகுடாவில் வடக்கு பகுதிக்கு மிக வெகு வெப்பம் குறைந்திருந்தாலும் தெற்கு பகுதி, ஜாவா, சுமத்ராவை ஒட்டிய பகுதி கொஞ்சம் வெப்பம் 29-30 டிகிரியை ஒட்டி இருக்கிறது. சுமத்ரா தீவிலையும் வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதியும் சுமத்ரா தீவு பகுதியிலையும் 30 டிகிரி இருக்கிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில் அங்கங்கே 30, 29 இருக்கு. அதே போல சோமாலியா கடற்பகுதியில் 29 இருக்கிறது, 28 பரவலா இருக்கு. ஆக இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா சுமத்ரா விட சோமாலியா பக்கம் குறைவா தான் இருக்கு. இதை நெகட்டிவ் ஐஓடின்னு தான் சொல்லணும். ஆனால் நீரோட்டம் வலுவாக மேற்கு நோக்கி கடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நடுநிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நடுநிலையை அடைந்து விட்டது என்னால் ஐஓடியை பொறுத்த வரைக்கும். இதன் காரணமா என்ன ஆகுதுன்னா, அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். வங்கக்கடலை விட அரபிக்கடல் வெப்பம் வேகமா உயருது. வங்கக்கடல் வெப்பமும் உயர தொடங்கி இருக்கு. கொல்கத்தாவெல்லாம் 27 டிகிரி 26 டிகிரி தான் இருக்கு. அதை விட குறைவா தான் இருக்கு சில இடங்கள்ல. ஆனால் அதே வேளையில தற்பொழுது மகாராஷ்டிரா கடலோரம் 29 தொட்டு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே கர்நாடகா வரைக்கும் தான் 29 இருந்துச்சு. இப்போ மகாராஷ்டிரா கரையோரமும் 29 டிகிரி செல்சியஸை தொட்டிருக்கு. ஆக அரபிக்கடல் வெப்பம் வேகமாக உயர்வதன் தென்மேற்கு பருவமழையோட தீவிரத்திற்கும் தென்மேற்கு பருவமழை நிகழ்விற்கும் சாதகம். ஐஓடியை பொறுத்த வரைக்கும் வலுவான நீரோட்டத்தால் நடுநிலை ஐஓடியாக தற்போது மாறி இருக்கிறது. அது பாசிட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதன் காரணமா அரபிக்கடல் பக்கத்துல அரபிக்கடல் வெப்பம் உயரும். இது உயர்றதுதான் நல்லது. ஏனென்றால் தென்மேற்கு பருவக்காற்று நீராவி காற்றை அதிகம் சுமந்து வர வேண்டும். நீராவி காற்று சுமந்து வரும் பொழுது காற்றே கடல் மேற்பரப்பில் பயணிக்கும் பொழுது வெப்பத்தை குறைத்து விடும். இப்பொழுதுவே உயர்வது நல்லதுதான். ஆனால் கடந்த ஆண்டை விட கொஞ்சம் நன்றாக குறைந்திருந்தது. இப்பொழுது ஏற தொடங்கி இருப்பது தென்மேற்கு பருவமழைக்கு சாதகம். தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் அரபிக்கடலில் உருவாவதற்கு சாதகம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் தெற்கு மத்திய பகுதி, தென்கிழக்கு பகுதி, தென்மேற்கு பகுதி வெப்பம்லாம் உயர்ந்திருக்கிறது. அதே போல் பசிபிக் பெருங்கடல் முதல் வங்கக்கடல் வரைக்கும் உள்ள வெப்பம் கோடை நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கு. கோடை நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றா கண்டிப்பாக வரும். ஏற்கனவே ஒன்று கரையை கடக்காமல் கரை அருகே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை பிடிப்பை கொடுத்து விட்டு தென் மாவட்டங்களுக்கு கொடுத்து விலகியது. அந்த அமைப்பும் அரபிக்கடல் அமைப்பும், அதாவது காற்று சுழற்சி இணைந்து தென் மாவட்டங்களில் மழைப்பிடிவை கொடுக்கிறது. அந்த மழைப்பிடிவு வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். நேற்றைக்கு இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் மழைப்பிடிவு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், ஏன் திருச்சிக்கு மேற்கே, புதுக்கோட்டைக்கு மேற்கே உள்ள மாவட்டங்களுக்கு நாளை கூடுதல் பரப்பிலே தெரிகிறது. நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர் மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மேற்கு பகுதி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் மதுரை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இதெல்லாமே நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பல தெரியுது. இன்னைக்கே வாய்ப்பு இருக்கு. வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை வளிமண்டலத்தில் ஏறும் பொழுது தெற்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் எதிர்த்து மழை பிடிப்பை கொடுக்க போகிறது. படத்தில் ஓடிக்கொண்டிருக்கூடிய அது இயங்கும் மாதிரியை நீங்கள் பார்த்தாலே புரியும். ஆகவே கற்பனை படத்தில் இருக்கக்கூடிய காற்றினுடைய வரத்து, காற்று குவிதலை பார்த்தால் தெரியும். தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளுக்கும் வரக்கூடிய 28ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது.
டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நாளைய மறுதினம், அதாவது வியாழக்கிழமை அதிகாலை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை, மிரட்டல் இருக்கும். இரவு நேரத்துல வெப்பம் உயர்ந்திருக்கும், இரவு நேரத்துல வெப்பம் குறைந்திருக்கும். அதாவது உயரழுத்தம் காரணமாக பனிப்பொழிவு கண்டிப்பா இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல பாருங்க, 28ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உயரழுத்தம் இருந்து அப்படியே பனிப்பொழிவையும் குளிர்ந்த வானிலையையும் கொடுக்கும் அதிகாலை நேரத்துல. அதுவே வெப்பமடைந்து மேலெடுந்து மேற்கே போய் அனலாக கொடுக்கும் ஈரோடு இதெல்லாம். ஆனாலும் அச்சப்பட தேவையில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து புதிய அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிகள், தீவிர தாழ்வு பகுதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. முதல் நிகழ்வு 8ஆம் தேதி வாக்குல உருவாகி 15ஆம் தேதி வாக்குல வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த நிகழ்வு கரை கடக்க வாய்ப்பில்லை. திரும்பி மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து அடுத்த நிகழ்வு தற்பொழுது பசிபிக் பெருங்கடல்ல நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய முதல் வாரத்துல பசிபிக் பெருங்கடல், அதாவது பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதி வழியாக கடந்து தென்சீன பகுதிகளுக்குள் நுழைந்து வரக்கூடிய மார்ச் 15 தேதி வாக்குல வங்கக்கடலிலே தமிழ்நாடு கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட கற்பனை வரைபடத்தையும் இதில் இணைத்திருக்கிறேன். அதாவது சுமத்ரா தீவு வழியாக அது தமிழ்நாட்டை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதி வாக்குல, மார்ச் 15 வாக்குல நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவரை இந்த உயரழுத்தம் இரவு நேர குளிர்ந்த வானிலை, அதிகாலை நேர குளிர்ந்த வானிலை, பகல் நேர அறல விட, அதாவது இரவுல குளிர்ச்சியா இருக்கும், பகல்ல அப்படி தலைகீழா வெயிலா இருக்கும், அனலா இருக்கும். அது அனலும் ஈரோடு கரூர் போன்ற பகுதிகளுக்கு தான், கடலோர பகுதிகளுக்கு உயரழுத்தம் இருக்கிறது என்பதனால மேகமூட்டம் இல்லாமல் அப்படியே இதமான வெப்பநிலையை கொடுக்கும். ஆனால் அனல் இருக்காது, உள்ளேதான் அனல். கடலோரம் மாலை நேரத்தில் அப்படியே இதமான ஒரு கிழக்கு காற்று அனைத்து வங்கக்கடலோர மாவட்டங்கள்லையும் இருக்கும். கிழக்கு காற்று அது 24 மணி நேரம் நீடிக்கக்கூடிய உயரழுத்தம். பகல் நேரத்தில் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மேற்கே போய் குளிர்ச்சி அனலை கொடுக்கிறது. அதே நேரத்தில் இரவிலே அதே உயரழுத்தம் குளிரை கொடுக்கிறது, குளிரை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 8ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவானது. கண்டிப்பாக 8க்கு நேர்ந்து 15ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று உறுதி, 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் நல்ல ஒரு மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மத்திய பகுதியில மார்ச் 21க்கு பிறகு சூரியனின் குத்துக்கதிர் வந்துடும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை அடையும் மார்ச் 21 சூரியன் குத்துக்கதிர் அப்படியே குமரி முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். இதனால வெப்பம் உயரும், மேலும் உயரும். உயர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தான் அதிகமா இருக்கும். அது பாளையங்கோட்டை, மதுரை மற்றும் அப்படியே திருச்சி, ஈரோடு மற்றும் கரூர், சேலம், நாமக்கல் இந்த பகுதிகளுக்கு முதல்ல உயரும். பிறகு அது சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வர 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 அப்படியே வேலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மே மாதத்துல உயரும். இருந்தாலும் இந்த நிகழ்வு அவ்வப்பொழுது வெப்பத்தை கொடுத்தாலும் நிகழ்வுகள் கோடையில இருக்கு. திடீரென்று ஒரு வாரத்துக்கு நல்ல ஒரு அனலை கொடுக்கும், வெயிலை கொடுக்கும். ஆனால் கடலோரத்துல பெரிதா இருக்காது. கடலோரத்துல இயல்பா சராசரியா தான் இருக்கும். ஏன்னா அது உயரழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று இருக்கும். உயரழுத்த காற்று தான் உள்ளே வெப்பமடைந்து போகும். உயரழுத்த காற்று இருக்கிற காரணத்தினால இரவு நேரம் அப்படியே தலைகீழா குளிர்ந்த சீதோஷணம் இருக்கும், பகல்ல வெயிலா இருக்கும். இரவுக்கும் பகலுக்கும் தலைகீழ் மாற்றமாக இருக்கும். இரவு குளிர்ந்திருக்கும், பகல் நல்ல வெயில் அதிகமா இருக்கும். வெயில் அதிகமாக இருந்தாலும் அதிகபட்ச வெயில் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் பதிவாகாது. உள்ளேயும் மேற்கையும் ஆங்காங்கே பதிவாகும். நேற்றைக்கு கூட உடுமலைப்பேட்டை பகுதியெல்லாம் கடுமையாக அனலாக இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கும், நாளைக்கும் அப்படித்தான் இருக்கும். திடீரென்று மேற்கு காற்று வந்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கும் நாளைக்கும் உடுமலைப்பேட்டை பகுதியில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதே போலதான் உடுமலைப்பேட்டையிலிருந்து வேகம், அங்கே மேற்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் உள்ள தாராபுரம் தள்ளிடும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் திருச்சிக்கே தள்ளிடும். ஆனால் கிழக்கு காற்று கூடுதலாக இருந்தால் நேராக பாலக்காடு தள்ளும். இரண்டும் சமமாக இருந்தால் இடையில் குவிக்கும். அதுதான் எந்த இடத்தில் குவிக்கும் என்பது ஆய்வில் இருக்கு. இருந்தாலும் அதை நாளை அறிவிக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். நாளை கூடுதல் வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறோம் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு. இதே போல் நிகழ்வு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் 2ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த நிகழ்வும் இருக்காது. வெயில் மட்டுமே, உயரழுத்தம் மட்டுமே இருக்கும். உயரழுத்தம் இரவில் குளிரும் இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் உறுதியாக வலுவாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 8ஆம் தேதியிலிருந்து அனல் வெயில் குறையும். உயரழுத்தம் போய் கிழக்கு காற்று நுழைய தொடங்கும். கிழக்கு காற்று இருந்தால் மேகமூட்டம் இருக்கும், புழுக்க வானிலை நிலவும். நல்லா புரியுதுங்களா? உயரழுத்தம் இருந்தால் மேகம் உருவாகாது. திடீர் மேகம் மேலடுக்குல போய் வெப்பத்தால் லேசாகி மேலடுக்குல போய் திடீர் மேகமூட்டங்கள் உருவாகும். ஆனால் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வந்தால்
மேகமூட்டம் உருவாகும், புழுக்க வானிலை நிலவும். அது 8ஆம் தேதிக்கு மேல. அது ஆங்காங்கே மேகமூட்டத்தையும் தூறலையும் கொடுக்கும் 8ஆம் தேதிக்கு மேல. அது 10ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கூடுதல் தூறலை கொடுக்கும். ஆங்காங்கே மேகம் உருவாகி அது வலுவான நிகழ்வாக 15ஆம் தேதி வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆக கண்டிப்பா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா இப்பையில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு, அதுக்கப்புறம் 28ஆம் தேதி 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டம் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து தான் இருக்கும். ஆனால் இரவு அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதிகாலை நேரம்லாம் தலைகீழா மாறி இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 8க்கு அப்புறம் கிழக்கு காற்றினுடையும் அது மேகமூட்டத்தை உண்டாக்கும். 15ஆம் தேதி மழையை ஏற்படுத்தும். 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நல்ல மழை ஏற்படும். 15னா 15 கூட இருக்காது, முன்கூட்டியே 13ஆம் தேதியிலிருந்து வச்சுக்கலாம். 13லிருந்து 20க்குள் மழை ஏற்படுத்தக்கூடிய வானிலை இருக்கு, நிகழ்வு இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் இறுதியிலையும் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் அவ்வப்பொழுது உயரழுத்தம் வந்து வெப்பத்தை கொடுக்கும், அவ்வப்பொழுது கிழக்கு காற்றை கொடுக்கும். நிகழ்வும் இருக்கு, வெயிலும் இருக்கு, புழுக்கமும் இருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மாறி 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 அமையும் மார்ச். ஏப்ரலையும் அப்படித்தான். ஏப்ரல்ல ஒரு வலுவான நிகழ்வு இருக்குங்க. அது ஒரு 4 நாளைக்கு கனமழை தரும். மீத இருக்கக்கூடிய நாட்கள்ல வெயில் அதிகரித்திருக்கும். அதிகரித்தாலும் அவ்வப்பொழுது உயரழுத்தம் இருந்து கொண்டு காற்றை கொடுத்து இரவு நேரத்தில் தலைகீழ், இரவுக்கும் பகலுக்கும் தலைகீழ் மாற்றமாக இருக்கும். அப்படித்தான் சொல்லணும். ஆகவே வெயிலும் இருக்கு, இரவு நேர இதமான வெப்பமும் இருக்கு, அதே போல கிழக்கு காற்றும் வரும், அதே போல நிகழ்வும் வரும், எல்லாமே இருக்கும் கோடையில. அதே போலதான் மே மாதமும் நிகழ்வு இருக்கு. ஏப்ரல் ஒரு நிகழ்வு, மே மாதம் ஒரு நிகழ்வு, வலுவான நிகழ்வு இருக்கு. வெயிலை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ 100 டிகிரிக்கு ஈரோடுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாலும் ஆகா 100 ஆயிட்டு 102 108 110 போயிடும் நீங்க அச்சப்பட தேவையில்லை. 100 ஒட்டி தான் இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் 101 102 போனாலும் 104க்கு மேல கோடையில போகாது. அப்படியே போனாலும் 105 தான் போகும். தயவு செய்து அச்சப்படாதீங்க. 107 112 சில வருடங்கள்லாம் போயிருக்கு. அப்படிப்பட்டது வந்துருமோன்னு அச்சப்பட வேண்டாம். நேற்று இருந்ததை விட கொஞ்சம் கூடினாலும் மீண்டும் அது கீழே இறங்கும். மீண்டும் கொஞ்சம் கூடும், 100க்கு போகும், மீண்டும் கீழே இறங்கும். 100 101க்கு போகும், மீண்டும் கீழே இறங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 102க்கு போகும், அப்புறம் கீழே இறங்கும். இப்படியே தான் போடிட்டு இருக்குமே தவிர 104க்கு மேல போகாது. அச்சப்பட தேவையில்லை. அச்சம், அதாவது பெரிய அளவில் நிறைய தகவலை, அதாவது இந்த ஊடகங்கள் வரக்கூடிய பெரிய அச்சு கொடுத்தலாட பெரிய வெயில் இருக்கும், அனல் வெயில் இருக்கும், பயமுறுத்திருப்பாங்க, பயந்து நீங்க கால் பண்றீங்க. ஆனால் இதுல தர்பூசணி விவசாயிகள் மகிழ்ச்சி கொள்றீங்க. ஆனா பிற விவசாயிகள் காலிஃபிளவர் மற்றும் பல, அதாவது கொத்தமல்லி, இந்த விவசாயம்லாம் கடுமையாக அச்சப்படுறீங்க. கோழி பண்ணை இவங்களாம் ரொம்ப அச்சப்படுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதிகபட்சமான வெயில், அதிகபட்சமா அந்த அக்னி நட்சத்திர காலத்துல கூட 105 தாண்டாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான். எல்லாம் பெரும்பாலும் 100 டிகிரியை ஒட்டி இருக்கும். கடலோரம் 100 டிகிரி எட்டும், அப்படி குறைஞ்சிரும். சில நேரங்கள்ல சென்னைக்கு கொஞ்சம் கூடும். அதாவது ஒவ்வொரு ஊர்லயும், அதாவது மாதத்துல, அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மட்டும்தான் வெப்பத்தை உயர்த்தும். அது காற்றோட போக்கின் காரணமா நிகழ்வு வந்தால் கூட வெப்பத்தை உயர்த்தும். எப்படின்னா நிகழ்வுக்கு வெப்பமான பகுதியிலிருந்து காற்றை எடுத்தால் வரக்கூடிய வழி வெப்பமாகும். உயரழுத்தம் இருந்தால் வெப்பமடைந்து லேசாகி உள்ளே போகும்பொழுது அனலை கொடுக்கும். இப்படி செட் ஆகிறது பொறுத்து ஊருக்கு ஊரு மாறுபடும் வெப்பம். ஒரே மாதிரியே தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வெப்பம் இருக்காது. அச்சப்பட தேவையில்லை. நிகழ்வும் இருக்கும், கிழக்கு காற்றும் இருக்கும், உயரழுத்தமும் இருக்கும். உயரழுத்தம் வந்தா மட்டும்தான் கொஞ்சம் வெயில் அதிகமா தெரியும். அதுவே இரவு நேரத்துல கொஞ்சம் குளிரா இருக்கும். புரியுதுங்களா? உயரழுத்தம் இருந்தால் தலைகீழ் மாற்றமாக இருக்கும், இரவும் பகலும். அதுதான் கிழக்கிலிருந்து காற்று வரும், நிகழ்வும் இருக்கு, கோடை மழையும் இருக்கு. மாதத்திற்கு ஒரு நிகழ்வு உறுதி. மார்ச்சில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு உறுதி, ஏப்ரல்ல ஒரு நிகழ்வு வலுவான உறுதி, மேயில ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு உறுதி. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 4 நாள் மழை இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலையும் 4 நாள் மழை இருக்கு. குறைந்தபட்சம் நான் இதை அறிவிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே தொடங்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்தாலே சிஸ்டம் உருவாகும். ஒருவேளை முதல் சிஸ்டம் மே இறுதியில உருவாகி கேரளா கடற்கரையை டச் ஆகாம போனுச்சுன்னா தான் பருவமழை அடுத்த சிஸ்டம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி தொடங்கும். ஆனா டச் ஆயிட்டுனா பருவமழை தொடங்கியதாக அறிவிச்சிருவாங்க. கண்டிப்பா வலுவான நிகழ்வால தான் இந்த வருடம் பருவமழை தொடக்க போகுது. அரபிக்கடல் நிகழ்வால தான் பருவமழை தொடங்க போகுது. ஏன்னா அரபிக்கடல் வெப்பம் உயருது, கடல் நீரோட்டம் வலுத்திருக்கு. வங்கக்கடல் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா தான் உயரும். இருந்தாலும் வங்கக்கடலுக்கும் வெப்பம் உயர்ந்து நிகழ்வுகளுக்கு சாதகமா இருக்கும். இருந்தாலும் இந்த வருடம் இந்த சித்திரை மாதத்துல, வைகாசி மாதத்துல வீசக்கூடிய காற்றோட தொடக்கம் வந்து லேட் ஆகும். சித்திரை வைகாசில தொடங்கக்கூடிய காற்றோட வேகம் லேட் ஆகும். கிழக்கு காற்றா இருக்கும், பெரும்பாலும் கிழக்கு காற்றா இருக்கும். தெற்கு காற்று தொடங்குவது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். வைகாசி மாதத்துல தெற்கு காற்று டெல்டாவில் நுழைவது தாமதம் ஏற்படும். இருந்தாலும் அதுவும் இருக்கும், தாமதம் ஏற்படும், கொஞ்சம் லேட் ஆகும். இதனால என்ன ஆகும்னா
தென்மேற்கு பருவமழை தாமதமடைன்னு சொல்லக்கூடாது. அரபிக்கடல் நிகழ்வு தீவிரத்தின் காரணமா கேரள பகுதியில் வெப்பம் உயர்வதன் காரணமா முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும். முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும். ஆகஸ்டுக்குள்ள அணைகளை நிரப்பும். எல்லாமே இருக்கு. கடந்த ஆண்டே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். அதே போல கோடை வெப்பச்சலன மழை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வெப்பச்சலன மழையில அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பா இருக்கு. பொதுவாக எல்லா காரணியும் சிறப்பா இருக்கு. எல்னினோ லானினோ குறித்து அச்சப்பட வேண்டாம். எல்னினோ கிடையாது, நியூட்ரலா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. வானிலையாளர்களோட கணிப்பு தான் இது. உலக வானிலையில அனைவரும் ஒருமித்த கருத்து கூட இல்ல. அது முதல்ல புரிஞ்சுங்க. நாம சொன்ன மாதிரி நடுநிலையா தான் இருக்கும் அப்படின்னு பலர் சொல்லி இருக்கிறாங்க. ஓரிரு பேர் கொஞ்சம் சதவீதத்துல கூட்டி காமிக்கிறாங்க. எல்னினோ வரும். எல்னினோ இந்த வருடம் கிடையாது. லானினா தான். ஒருவேளை அப்படி கொஞ்சம் அதாவது கடல் அதாவது நேரடியாக பசிபிக் பெருங்கடல்ல ஆசியா பக்கம் அவங்க நீரோட்டம் வராம ஒரு வட்டம் அடிக்குது. அதனால நடுநிலையாக மாறலாம். நடுநிலையாக மாறி நிகழ்வுகளை உருவாக்கும். அமெரிக்காவை விட ஆசியா பக்கம் வெப்பம் கூடிதான் இருக்கும். அதனால ஸ்ட்ராங்கான ஒரு எல்னினோ இதெல்லாம் கிடையாது. லானினா தான். வீக் லானினாவா இருக்கலாம், நடுநிலையா இருக்கலாம். அவ்வளவுதான் தெரியல. லானினா தான் தொடரும் என்பதையும், மழைப்பொழிவுக்கு பிரச்சனை இல்லை என்பதையும், கோடை நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.